எல்லா பக்கங்கள்லயும் தெய்வங்கள் இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த கும்பகோணம் திருத்தலத்துல நம்ம வந்து கும்பேஸ்வர சுவாமி இருக்கார், நாகநாத சுவாமி இருக்கார், இப்படி நிறைய தெய்வங்கள் உண்டு. கோவில்கள் நிறைய இருந்தாலும் அங்க முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேரு மகாமக குளம் அப்படின்னு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் வர்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கும் அங்க நீராடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற பொழுது அது மகாமகம் அப்படிங்கிற பெயரோட அது அழைக்கப்படுது. இந்த மகாமக குளத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப புனிதமான தீர்த்தம். அதுக்குள்ள 20 விதமான புனித தீர்த்தங்களினுடைய ஊற்று தானாகவே வருது. இது ஒண்ணு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாசி மாதத்துல மகாமக குளத்துல நாம நீராடுகிற பொழுது கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை, சரையு, தென்பெண்ணை, கிருஷ்ணா, இப்படி இந்தியாவினுடைய எல்லா புனித நதிகளும் அந்த குளத்திலே உருவாவதாக, ஊற்றி எடுத்து வருவதாக நம்முடைய ஐதீகம்.